இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க குறுகிய நிலைமையில் இருக்கலாம். குறுகிய நிலைமை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தோல்வி, நஷ்டம், இழப்புகள் அப்படின்னு ஒரு குறுகிய நிலைமையோடு நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய குறுகிய நிலைமையை மாத்தி உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன், உன்னை பழுகி பெருக பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உன்னுடைய சிறுமையை நான் மாத்த போறேன். ஒருவேளை சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாம் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவள், ரோஜனமற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, உங்களை சிறுமைப்படுத்தி இருக்காங்களோ, ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வெளி இடங்கள்ல உங்களை சிறுமைப்படுத்தி வச்சிருக்கலாம். ஒரு வேலை பார்க்குற இடங்கள் எதுலனாலும் உங்களை சிறுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்வோடு இருந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சிறுமையை நான் மாற்றி அவன் மூலமா மகிமைப்பட போறேன். இதோட ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய சிறுமையை மாற்றி என் மூலமா மகிமைப்படுங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய குறுகி போன நிலைமையை மாற்றி என்னை பழகி பெருக பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இதை குறிச்சதான ஒரு அழகான ஒரு பாடல் பாடலாமா? குறுகி போவதில்லை, பழுகி பெருகுவேன், சிறுமை அடைவதில்லை, மகிமை அடைகிறேன்.